ஹாய், வெல்கம் டு ஆர் ட்ரீம்ஸ். ஒரு சேனல் ஆரம்பிக்கும் போது நான் 1000 விஷயம் யோசிச்சேங்க. ஆனால் 1001 விஷயமா இந்த மண்டையில் இருக்க குழந்தைய மறந்த மாதிரி இந்த பட்டு புடவை எப்படி மடிக்கணுன்ற விஷயத்த கற்றுக்காமல் விட்டுட்டேங்க. ஒரு சின்ன குழந்தை எப்படி சாமானில் விளையாடிட்டு இருக்குமோ அதே மாதிரி 1 மணி நேரம் ஆச்சுங்க இந்த பட்டு புடவையை மடிக்க. அப்போ தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இப்போ இருக்கிற ட்ரெண்டே இந்த துணிக்கடை, இட்லி கடை, அப்புறம் மூவி எடுக்கிறது தான் ஒரு பெரிய ட்ரெண்டாக இருக்குது. அப்போது அந்த மூவி எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மூவி எடுக்கும்போது எவ்வளோ குடும்பம் அந்த அந்த மூவியில் வேலை செஞ்சுருக்கோம், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்பாங்க. அது ஹிட்டாக வரதும் ஃப்ளாப்பாக வரதும் அது நம்ம கையில் தாங்க இருக்குது. அது ஹிட்டானால் பல பேருக்கு லாபம், ஃப்ளாப் ஆனால் அதில் எவ்வளோ குடும்பம் கஷ்டப்பட்டிருக்கோன்னு நம்ம ஈஸியாக ப்ளூ சட்டையை போட்டுக்கிட்டு அதில் விமர்சனம் பண்ணிட்டு போயிடுவோம். ஹாய், வெல்கம் டு ஆர் ட்ரீம்ஸ். ஒரு சேனல் ஆரம்பிக்கும் போது நான் 1000 விஷயம் யோசிச்சேங்க. ஆனால் 1001 விஷயமா இந்த மண்டையில் இருக்க குழந்தைய மறந்த மாதிரி இந்த பட்டு புடவை எப்படி மடிக்கணுன்ற விஷயத்த கற்றுக்காமல் விட்டுட்டேங்க. ஒரு சின்ன குழந்தை எப்படி சாமானில் விளையாடிட்டு இருக்குமோ அதே மாதிரி 1 மணி நேரம் ஆச்சுங்க இந்த பட்டு புடவையை மடிக்க. அப்போ தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இப்போ இருக்கிற ட்ரெண்டே இந்த துணிக்கடை, இட்லி கடை, அப்புறம் மூவி எடுக்கிறது தான் ஒரு பெரிய ட்ரெண்டாக இருக்குது. அப்போது அந்த மூவி எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மூவி எடுக்கும்போது எவ்வளோ குடும்பம் அந்த அந்த மூவியில் வேலை செஞ்சுருக்கோம், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்பாங்க. அது ஹிட்டாக வரதும் ஃப்ளாப்பாக வரதும் அது நம்ம கையில் தாங்க இருக்குது. அது ஹிட்டானால் பல பேருக்கு லாபம், ஃப்ளாப் ஆனால் அதில் எவ்வளோ குடும்பம் கஷ்டப்பட்டிருக்கோன்னு நம்ம ஈஸியாக ப்ளூ சட்டையை போட்டுக்கிட்டு அதில் விமர்சனம் பண்ணிட்டு போயிடுவோம்.